வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைய செயல்பாட்டு அறிக்கையை பயன்படுத்தி இளந்தேடி கல்வி 2.0க்கு சிறந்த தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டு இப்போ அவங்க மையங்கள் நடத்திட்டு வராங்க. அதுவும் முக்கியமாக தொடக்கநிலை மையங்கள் மட்டும்தான் செயல்பட்டுட்டு வருது. அப்படி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்க வாலண்டியர் ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட கோஆர்டினேட்டர் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் எடுக்க வேணாம், ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் வாலண்டியர்ஸை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி வாலண்டியர்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதன்படி தான் வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வாலண்டியர்ஸ் வந்து குறைக்க போகிறாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா மையங்களை வந்து அதிகப்படுத்தி வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை. மேக்ஸிமம் வந்துட்டு சென்டர் அதிகமாக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா 2.0ல் செலக்ட் ஆகாதவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து எல்லோரும் பேசிக்கிறாங்க. வாலண்டியர்ஸோட இன்சென்டிவ் வந்துட்டு 1500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதை போல் யாராவது கேள்விப்பட்டிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1500 என்ன 2000 கொடுத்தா கூட ஒர்த்து தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வாலண்டியர்ஸ் அந்தளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. இதுக்கான அஃபீஷியல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.